மாப்ள கும்பிட போன குலதெய்வம் குறுக்க வந்தது மாதிரி உங்களை பார்க்கத்தான் வீட்டுக்கு போனேன், நீங்களே வெளியே வந்துட்டீங்க. எப்படி மாப்ள இருக்கீங்க? அதான் 10 தடவை வந்து பாக்குறீங்களா, அப்புறம் எனக்கு இந்த கேள்வி. மாப்ள நீங்க நல்லா இருக்கணும் மாப்ள, நீங்க நல்லா இருக்கணும் மாப்ள. நீங்க யாரு மாப்ள? யாரு? உங்க மாமனார். அதை நினைச்சு நான் வருத்தப்படாத நாளே கிடையாது. மாப்ள இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது மாப்ள. நீங்க நல்லா இருக்கணும் மாப்ள. நீங்க தொழில ஓகோடு வரணும்னு நினைச்சு உடம்பெல்லாம் இழைச்சி வேஸ்ட் எல்லாம் லூசா போச்சு மாப்ள. பெல்ட் போட்டு இறுக்கி கட்டுங்க, சரியாயிடும். ஆமா, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? மாப்ள பிறந்த நாள் வருது இல்ல? யாருக்கு? என்ன மாப்ள இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு தான் மாப்ள. தடப்படலாம் கொண்டாட வேண்டாமா? தாஜ் ஹோட்டல்ல பார்ட்டி வைக்கலாம்னு இருக்கேன், உங்களுக்கு ஓகே தானே? முதல்ல பக்கத்துல இருக்கிற தாஜ் டீ ஸ்டால்ல ஒரு கப் டீ வாங்கி கொடுங்க, அப்புறமா தாஜ் ஹோட்டல் பத்தி பேசுவோம். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? மாப்ள என்ன பத்தி உங்களுக்கு தெரியாத மாப்ள, என் கையில ஒத்த காசு கிடையாதுன்னு தெரியும் எனக்கு. எல்லாத்தையும் தான் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே, அது எப்படி மாப்ள உங்களுக்கு தெரியும்? டிவி நியூஸ்ல சொல்லுவான், உங்க பொண்ணு தான் சொன்னா. மாப்ள அது ஒரு சோக கதை மாப்ள, ஒரு சின்ன ப்ராப்ளம் மாப்ள. சின்ன ப்ராப்ளம் இல்ல, சின்ன வீட்டு ப்ராப்ளம். இந்த வயசுல போயிட்டு சின்ன வீடு அது இதுன்றீங்களா? அசிங்கமல்ல உங்களுக்கு? ஏன் மாப்ள சின்ன வீடு வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வயசு இருக்கணும்னு சட்டம் இருக்குதா என்ன? ஷோ, இப்படி பேசுறதுக்கு உங்களை அப்படியே கழுத்துல வச்சு கொல்ல போல இருக்கு. ஏதோ என் பொண்டாட்டியோட அப்பா வச்சேன்னு பாக்குறேன். மாப்பிள்ள கிட்ட சின்ன வீடு அது இதுன்னு வெக்கமல்ல உங்களுக்கு? சரி விடுங்க, கொடுங்க, நான் புறப்படுறேன். என்னது? அது ஒரு 50 ரூபா கொடுங்க மாப்ள. 50? 50,000 ரூபாய் பணம் கொடுங்க மாப்ள. என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறீங்க. ஏன் மாப்ள கேவலம் இந்த 50,000 ரூபாய் பணத்தை இந்த மாமனை நம்பி தரமாட்டீங்களா? எதுக்கு இப்ப அந்த 50,000 ரூபாய்? ஒரு சில்லற செலவுக்கு மாப்ள. சில்லற செலவு இல்ல, சில்லறத்தனமான செலவு. எல்லாம் உங்க செட்டப்புக்கு கொடுக்குதானே மாப்ள? செட்டப்ங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க மாப்ள. காஞ்சனா காஞ்சு அப்படிதான் காஞ்சி போய் அலையறீங்களா மாப்ள? அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்ள. 1000 தான் இருந்தாலும் அதுவும் என் குடும்பம் தான் மாப்ள. இப்படி சொல்றது வெக்கமல்ல உங்களுக்கு? உங்க குடும்பத்தை பத்தி கவலைப்படாம எவ்வளவு ஒருத்திக்கிட்ட உங்க பணத்தெல்லாம் தொலைச்சது போறாதா? இப்ப ஏன் பணம் வேறையா? அதெல்லாம் தர முடியாது மாப்ள. நான் அதுக்காக பணம் கேட்கல மாப்ள. வேற எது கேக்குறீங்க? வந்து வந்து எனக்கு உடம்பு சரியில்லை மாப்ள. என்ன உடம்புக்கு? லேசா நெஞ்சு வலிக்குது மாப்ள. அதான் டாக்டரை பார்த்து ஏதாவது ஊசி கீசி. டாக்டர் போய் பார்க்கறதுக்கு 50,000 ரூபாயா மாப்ள? டாக்டர் கிட்ட போனா அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எடுக்க சொல்லி பில்லுகள்லாம் வந்துருமா இல்லையா? அதுக்கு தான் 50,000 ரூபாய் கேட்டேன். ஆமா, நிஜமாவே உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா மாப்ள, நெஞ்சு வலி ஓவரா இருக்கு மாப்ள. ஐயோ ஆமா, நீங்க இப்படி பேசுறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. தெரியும் மாப்ள, எனக்கு ஒண்ணுனா நீங்க துடிச்சிருவீங்க மாப்ள. கண்டிப்பா துடிப்பேன். இந்த மாதிரி வயசான காலத்துல உங்களை கை விட்டுற கூடாதுல்ல, அதான். கரெக்ட் மாப்ள. 50,000 ரூபாய் இல்ல மாமா, நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே உங்ககிட்ட பணத்தை கொடுத்து அமிச்சிட்டா அவ்வளவு நல்லாவா இருக்கும்? ஒரு வயசான மனுஷனை நடு ரோட்ல இப்படி தவிக்க விட்டு பணத்தை கொடுத்து அமிச்சிட்டேடான்னு என் மனசு தவிக்காது. அதனால கிளம்புங்க மாமா, நானே உங்க டாக்டர். வேண்டாம் மாப்ள, நீங்க ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு வைத்தியம் பாத்துக்குவோம் மாப்ள. மாமா, நானே உங்களை ஒரு நல்ல டாக்டர் கூட்டு போறேன். என்ன டெஸ்ட் எடுக்க சொன்னாலும் எடுத்துடலாம். 50,000 என்ன 1,00,000 ரூபாய் செலவான பரவாயில்ல, பண்ணலாம். ஏறுங்க. வேண்டாம் மாப்ள, நீங்க ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் மாப்ள. ஆபரேஷன் பண்ணலாம் கூட பண்ணலாம் மாமா. ஒரு ஆபரேஷன் பண்ணா எல்லாம் சரியாயிடும். வாங்க ஏறுங்க. மாமா ஏறுங்க. உட்காருங்க. மாப்ள நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க மாப்ள? ரூபாய் கொடுங்க மாப்ள, நான் போறேன் மாப்ள. சின்ன வீடு அது இது அலையறீங்க. ஒரு ஆபரேஷன் பண்ணா எல்லாம் சரியாயிடும். வாங்க போலாம். வாங்க. மாப்ள வேண்டாம் மாப்ள, விட்டுருங்க மாப்ள. நல்ல டாக்டர் பார்க்கலாம் வாங்க. ஐயோ மாப்ள என்ன ஆபரேஷன் பண்ணி கொல்ல போறாரு? வேண்டாம் மாப்ள, விடுங்க மாப்ள. வாங்க மாமா ஏறுங்க. ஐயோ வேண்டாம். நாதாரி, இந்த சின்ன வீட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் தான் கிடைச்சனா? மறுபடியும் வரட்டும், மொத்தமா கட் பண்ணிடுறேன் வரவே. அறிவு கிடையாது, மானம் கிடையாது, ரோஷம் கிடையாது. என்னதுக்குடா திட்டுற? ஒண்ணு இல்லமா, அந்த மனுஷன் சொன்ன மனுஷனே அதாமா கௌசல்யாவுடைய அப்பன். மனுஷனே இல்லடா அவன். ஜுராசிக் பார்க்ல இருக்க வேண்டிய ஜந்து பையன். ஆமா, இப்ப அந்த ஆளுக்கு என்ன? அம்மா, அவன் என்கிட்ட பணம் கேட்டு வந்தாமா சின்ன வீடு கொடுக்கறதுக்கு. என் பைக் பின்னாடி ஓடி துரத்தி வந்து என்ன புடிச்சு கேக்குறான். எதுக்கு? காஞ்சி பண்ண காஞ்சனாவுக்கா? என்ன உனக்கு தெரியுமா அது? டிவில நியூஸ்லயா சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆளுக்கு இந்த வப்பாட்டி இருக்கான்னு சொல்லிட்டு. நீ வேற. அம்மா, அந்த ஆள் மறுபடியும் வந்து பணம் கேட்டா கொடுக்காத, இல்லன்னு சொல்லு. கொடுக்காத. நான் ஏன்டா அந்த ஆளு கொடுக்க போறேன்? அதானே. இதெல்லாம் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வை. அவதான் அந்த மீச வந்து ஆசையா கேட்டா அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கா, ஏடிஎம் மாதிரி. இது வேற நடக்குதா? ஆமா. அம்மா, நீ கவலைப்படாத. இனிமே அவ ஏடிஎம் இல்ல, ரிப்பேர் ஆன காசு இல்லாத ஏடிஎம் ஆக்குறான் அவள.
பண்ணு. சரி உனக்கு நான் ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்து வரேன் நீ வா. சரிம்மா ஸ்ட்ராங்கா மட்டும் இல்ல குடிக்கிற மாதிரி போடு. இதுதான் துப்புரையும் கண்ணா. பாஸ், யாரோ ஒரு கிளைண்ட் வரதா சொன்னீங்களே? வரேன்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்டாங்க, இன்னும் வரல. ஏன் உனக்கு ஏதாவது அவசர வேலை இருக்கா? வேலையே கிடையாது, அப்புறம் எப்படி அவசரமான வேலை இருக்கும்? அப்புறம் என்ன? கிளைண்ட் தான் நினைக்கிறேன், பாரு. எஸ் கம் இன். மாதவன் சார் இருக்காரா? என்ன பாஸ், வேலை வரும் நீங்க, இந்த அம்மா வராங்க. அதான் வேலை. வா வாங்க உட்காருங்க. ஃபோன் பண்ணது நான் தான் சார் ஃபோன் பண்ணியிருந்தேன். ஓகே. என் பேர் ரோஸ். ஆஹா. இது என் பொண்ணு. பேரு பேரு பச்சையா? ஏய். இல்ல பாஸ், இவங்க பேரு ரோஸ்னு இருக்கிறதுனால அவங்க பொண்ணு பேர் பச்சனை இருக்கலாம்ல, அதனால தான் கேட்டேன். என் சொந்த ஊர் மதுரை. எது மதுரை உங்க சொந்த ஊரா? அது கவர்மெண்ட் தானே சொன்னாங்க. டேய் சாரி பாஸ். நீங்க சொல்லுங்கம்மா. என் பொண்ணு பேர் ராணி சார். போன மாசம் 19ஆம் தேதியில இருந்து அவளை காணோம். காணுமா? உங்க பொண்ணு என்ன பண்றாங்க? மதுரையிலேயே MBA முடிச்சிட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா சார். டீனேஜ் பொண்ணு லவ் பண்ணி ஓடி போயிருப்பான்னு கெஸ் பண்ணிடாதீங்க. அவளுக்கு லவ்னாலே பிடிக்காது சார். ஏன்னா அவ ஃப்ரெண்டு ஒருத்தி லவ் மேரேஜ் பண்ணி அவ லைஃபே ஃபெயிலியர் ஆகி சூசைட் பண்ணிக்கிட்டா சார். அதனாலேயே என் பொண்ணுக்கு லவ்னாலே பிடிக்காது. வீட்ல அவ அப்பாவாலையும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவ அப்பா துபாயில ஒர்க் பண்றாரு. எப்பவும் நான் அவ கூட ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருப்பேன். எங்களுக்குள்ள சண்டையே வந்தது கிடையாது. மதுரையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவ எங்கேயுமே இல்ல சார். கடைசியில சென்னையில கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அங்கேயாச்சும் அவ இருப்பான்னு பார்த்தேன். அங்கேயும் அவ இல்ல சார். கடைசியா எங்க ரிலேஷன் ஒருத்தர் உங்க பேரை சொன்னாரு. அதான் உங்களை தேடி வந்திருக்கேன் சார். வெரி குட். அப்போ எங்க பாஸ் தான் உங்க பொண்ணை கடத்தினாருன்னு சொல்றீங்களா? சேச்சே, இவர் பெரிய டிடெக்டிவ். என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாருன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? சாரி பாஸ். என் பொண்ணு காணாம போன விஷயம் இன்னும் என் புருஷனுக்கு தெரியாது சார். தெரிஞ்சா பெரிய பிரச்சனையே ஆயிடும். நான் போலீஸ்க்கும் போக விரும்பல. அப்புறம் மீடியா பப்ளிசிட்டின்னு என் பொண்ணு லைஃபே போயிடும். கரெக்ட். இந்த விஷயத்தை சீக்கிரட்டா டீல் பண்ணணும். அதான் சென்னையில இருக்கிற உங்களை தேடி வந்திருக்கேன் சார். ஓகே, என்ன பண்ணலாம்? சரி, உங்க ரிலேஷன் சைடுல சொத்து பிரச்சனை, பகை அப்படி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்ல சார். உங்க ஹஸ்பண்டுக்கு பிசினஸ்ல யார் கூடயாவது போட்டி, தகராறு அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல சார். ஏன் கேக்குறேன்னா, அந்த மாதிரி இருந்தா உங்க பொண்ணை கடத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதான் கேக்குறேன். துபாயில பிசினஸ் பண்ணல சார். அவர் ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ பொண்ணு காணாம போறதுக்கு எந்த காரணமும் இல்ல. ஏன் பாஸ், ஏதாவது டைம் பாஸ்க்கு காணாம போயிருக்குமோ? சாரி. நீங்க சொன்னதுல இருந்து எங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. இது கொஞ்சம் சிக்கலான கேஸ் தான். நீங்களும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். தைரியமா போயிடுவாங்க. சார், கடைசியா உங்களை தான் சார் நம்பி வந்திருக்கேன். அப்போ நீங்க ஆரம்பத்துல இருந்து அவரை நம்பலையா? கவலைப்படாதீங்க. அடிபட்டது எனக்கு, அவங்களையும் கவலைப்படாத. உங்க பொண்ணை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பயப்படாம போயிடுவாங்க சார். அதெல்லாம் அப்புறமா வாங்கிக்கிறேன். இல்ல, மிச்சத்தை அப்புறம் வாங்கிக்கிறேன் சொன்னேன். சரி சார், நான் வரேன் சார். சார், 2 நாளா சார் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார். இந்தா, தேங்க்யூ. இந்த பணத்துல ஆபீஸுக்கு வாடகை கொடுத்துட்டு EB பில் கட்டிட்டு வா போ. அப்படியா? எங்க அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லை சார். நோ ப்ராப்ளம், ஷீ இஸ் வெரி குட். போ போ போ. என்ன வில்லத்தனம். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். டார்லிங்,
என்னை விட்டு போயிடாத நான் எங்கேயும் போல இப்பதானே வரேன் உள்ள. டார்லிங். நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, என் மனசு தாங்காது. அப்படி என்ன சொல்லிட்டேன் டார்லிங். அச்சி ஏந்திரு. பாஸ், இந்த போட்டோல இருந்து பேசுற பழக்கம் உங்களை விட்டு போக மாட்டுது. போட்டோல இல்ல, நான் நேர்லயே வந்திருக்கேன். இங்க பாரு. போட்டோல இருக்க மாதிரியே இருக்கீங்க பாஸ். ஏய் வாடாங்க. இதோ வந்துட்டேன் பாஸ். சொல்லுங்க பாஸ். என்னடா கனவா இந்த நேரத்துல? ஏன் இந்த நேரத்துல கனவு காணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா? டேய் ஆபீஸ் நேரத்துல என்னடா கனவு உனக்கு? அதுவும் காதல் கனவு? பாஸ், காதல்ன்றது ஒரு மழை மாதிரி பாஸ். நனையிற வரைக்கும் சந்தோஷம், நனைஞ்சதுக்கு அப்புறம் ஜலதோஷம். ஜோக்கா சொல்றத கேளுங்க பாஸ். சொல்லி தொலை. ஒரு சூப்பர் காதல் கனவு பாஸ். அந்த காதல் கனவுல நசிரியா மாதிரி ஒரு பொண்ணு பாஸ். உன்னை செருப்பு கைட்டு அடிச்சாளா? ஆசை ஆசை. எப்ப பார்த்தாலும் நான் எல்லார்ட்டையும் அடி வாங்கினே இருக்கணுமா? சொல்றத கேளுங்க பாஸ். சொல்லு. அந்த கனவுல நசிரி அப்படியே என் பக்கத்துல வந்து சில்லுன்னு இந்த மாதிரி ஒரு முத்தம் கொடுத்தா பாஸ். நல்ல வேளை கனவுல கொடுத்தா, நேர்ல கொடுத்தா செத்து போயிருப்பா. பின்ன பின்ன எப்ப பார்த்தாலும் பொண்ணு பொண்ணுன்னு. நசிரியா பொண்ணு தானே, பின்ன நாயர் கடை பண்ணாவா? நீ ஏன்டா ஆபீஸ்ல தூங்குன? இந்த ஆபீஸ்ல தூக்கம் வர வேற என்ன வரும்னு கேக்குறேன். நம்மளுக்கு வர கேஸ்லாம் தலைய முறியல வாழ முறியல, சும்மா சொயின்னு இருக்கு. அந்த மதுரை பொண்ணு கேஸ் வந்துச்சுல, அத பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா? தெரிஞ்சது. என்ன? அந்த பொண்ணு ஓடி போயிட்டா. அதான் எனக்கு தெரியுமே. தெரியுதுல, அப்புறம் எதுக்கு தெரியுமான்னு கேக்குறீங்க? அடச்சி, அவ எங்க இருக்கான்னு ஏதாவது தெரிஞ்சுதா? பாஸ், இது தேவையில்லாத வேலை பாஸ். அந்த பொண்ணு போகும்போது எங்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல பாஸ். ஷோ, உன்னெல்லாம் அசிஸ்டண்டா வச்சிருக்கேன் பாரு நானு. அப்ப நீங்க அசிஸ்டன்ட் ஆயிடுங்க. மூஞ்சியை உடைச்சிருவேன். டென்ஷன் ஆகாதீங்க பாஸ். உங்க ராசி என்ன? தனுஷ். பாஸ், ராசி கேட்டா தனுஷு சிம்புன்றீங்க. எனக்கு தனுஷு ராசி. உங்களுக்கு தனுஷ் ராசி. அப்ப தனுஷுக்கு என்ன ராசி பாஸ்? மாதவன் ராசி. அப்ப ரெண்டு பேருக்கு ஒரே ராசியா பாஸ்? அடச்சி. சாரி. சரிங்க பாஸ், நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். உங்க முகத்துல ஒரு பிரகாசம் இருக்கு பாஸ். உங்க முகத்துக்குன்னு ஒரு ராசி இருக்கு பாஸ். என்னடா சொல்ல வர? பாஸ், ஆக்சுவலி நீங்க எந்த கேஸையும் துப்பறியறதுக்கு முயற்சியே எடுக்கலனாலும் அதுவே தன்னால துப்பு தொடங்கிடுது பாருங்க. அதே மாதிரி இந்த கேஸும் தன்னால சால்வ் ஆயிடும் பாஸ். இந்த கெத்தை மட்டும் விட்டுறாதீங்க பாஸ். எது? இந்த கெத்து தான் உங்க சொத்துன்னு சொல்ல வந்தேன் பாஸ். என்னடா நீயே எல்லா கிளைண்ட் வீட்டுக்கு போயிட்டு வாசல்ல போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு போல் இருக்க? ஆமா, அப்படியே 100 கிளைண்ட் இருக்காங்க. டேய், உன்னை முதல்ல டைவர்ஸ் பண்ணண்டா முட்டாள். முதல்ல அந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் எனக்கு கொடு. எந்த கேஸ்? அதான்டா அந்த மதுரை பொண்ணு கேஸ்ரா. அவங்க அம்மா வந்தாங்கல்ல, அவங்க அம்மா ஸ்டேட்மெண்ட்ல அந்த பொண்ணுக்கு சென்னையில யாரும் கிடையாது, எக்ஸாம் எழுதுறதுக்கு சென்னை வந்துச்சு. பாஸ், டீடைல் என்ன கேட்டு நீங்க டீடைலா சொல்றீங்க? நான் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நீ துப்பு கட்டவன், நான் துப்பறிய போறவன். அவ பரீட்சை எழுதிட்டு மதுரைக்கு திரும்பி போயிருக்கணும். ஆனா அந்த பொண்ணு அங்க போகல. பாஸ், சூப்பர் பாஸ். நான் உங்களை என்னமோ ஏதோ நினைச்சேன் பாஸ். வர நீங்க என் கூட சேர்ந்து செம்மையா டெவலப் ஆயிட்டீங்க. இல்லன்றீங்களா? செருப்பு. ஃபேமிலி டயலாக்கா? சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அந்த பொண்ணு பரீட்சை எழுதின காலேஜுக்கு போயிட்டு சூப்பர் ஃபிகரா பார்த்து சைட் அடிக்கலாம்ன்றீங்களா? ஆமா. சாரி பாஸ், அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கலாம்னு சொல்ல வரீங்க. இதானே உங்க டயலாக்? கரெக்ட் பாஸ். வர என் டயலாக் எனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, உங்க டயலாக் எனக்கு பக்காவா ஞாபகம் இருக்கு பாஸ். போலாமா? இது உங்க டயலாக் தான். வாங்க பாஸ், இது என் டயலாக். சார், மிஸ்டர் மாதவன். எஸ், நான் தான் மாதவன். நீங்க? ஜெகன், எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. Tell me, Mr. Jagan, what can I do for you? ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். என்ன? பாத்தியா, நீ பிரச்சனைன்றது அவருக்கே தெரிஞ்சிருக்கு. சொல்லுங்க சார், அவன் ஆபீஸ் பாய் தான். இல்ல, அசிஸ்டன்ட். சரி, சும்மாரா. சொல்லுங்க சார். சீ. பாஸ், கிளையண்ட் கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிற, டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நானும் இப்படி தான் இருக்கேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். என் ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் ரைட் வர போறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஓ. கையில அன்அக்கவுண்டட் மணி கொஞ்சம் நிறையவே வச்சிருந்தேன். டக்குன்னு அக்கவுண்ட்ல போட வேண்டியதானே? டேய், இல்ல அன்அக்கவுண்டட் சொன்னா அக்கவுண்ட்ல வந்துருமே. போட முடியாத பணம்டா அது. ஓ, கருப்பு பணமா? டேய், கத்தாதடா. அப்ப என்கிட்ட கொடுத்துருங்க சார். கருப்பு பணம், கருப்பு Dress மேட்சிங்கா இருக்குமே. சுமார். அப்ப நீங்களாவது வாங்கிக்கோங்க. ஏய், நீங்க சொல்லுங்க சார். அந்த பணத்தை எங்க மறைக்கலாம்னு யோசிச்சப்போ என் ஆபீஸ் பக்கத்துல ஒரு கார் ரொம்ப நாளா நிக்கிறது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அதை யாருமே யூஸ் பண்ணாம இருந்தது. யாருக்கும் தெரியாம பணத்தை மறைக்க அதுதான் சரியான இடம்னு அந்த காரோட டிக்கியில பணம் இருந்த பைய வச்சேன். யாரும் பார்க்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு டிக்கியை மூடிட்டு ஆபீஸ் போயிட்டேன். சரி, அப்புறம் தாங்க எல்லாமே. ரெய்டில் ஒன்றுமே கிடைக்கலன்னு எல்லாம் போயிட்டாங்க. நான் சந்தோஷமா ஆசையா கார் டிக்கியில இருந்து பணத்தை எடுக்கலாம்னு வந்தா காரையே காணாங்க. அப்படியா? ஆமாங்க, பல நாள் நகராம அங்கேயே இருந்த காரு திடீர்னு காணோம். நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அந்த பையில லட்சக்கணக்கில் பணம் இருந்ததுங்க. பேசாம போலீஸ்ட்ட போக வேண்டியதானே? தெரியாதுங்க,
என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? கணக்கில் கொண்டு வராத, இன்கம் டேக்ஸ் கட்டாத என் பணத்தை காணோம்னா ஓ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. சான்ஸே இல்லை சார். ரொம்ப பிரபலமான டிடெக்டிவ் ஏஜென்சிட்டையும் போக முடியாது, தயக்கமாக இருந்தது. அதான் உங்ககிட்ட வந்தேன். அப்போ நாங்க பிரபலம் இல்லாதவங்க சொல்ல வரீங்களா? இல்ல நாங்க வேலை வெட்டி இல்லாம இருக்குமா, இல்ல கேஸ் ஸ்டடி தெருவா அலைஞ்சிட்டு இருக்குமா, இல்ல ஆபீஸ்ல உட்கார்ந்து கனவு கண்டுகிட்டு இருக்குமா. நீ அசிங்கப்படுத்துற. சாரி பாஸ். சொல்லுங்க சார். கோவப்படாதீங்க சார். சார் கோபப்படல சார், ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன் சார். நாங்க பிரபலம் இல்ல தான் சார், இப்பதான் சார் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கோம் சார். இருந்தாலும் உங்களை பத்தி பெருமையா தான் சார் பேசிட்டு இருக்காங்க. எடுத்த கேஸ் எல்லாம் ஈஸியா சால்வ் பண்றீங்க. அது சாரோட முகராசி சார். சொல்லுங்க சார். நீங்க தான் எப்படியாவது அந்த பேக்கை கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ உள்ள இருக்கிற பணம் வேணாமா, நாங்க எடுத்துக்கலாமா? ஏய். இல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன். நீ ஒன்னும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே பாஸ். சொல்லுங்க சார். மாதவன், எனக்கு அந்த பணம் வேணும். அப்ப பேக் வேணாமா? சோ உங்க ஆபீஸ் விருகம்பாக்கத்துல இருக்கா? அப்ப வேற ஏரியா வந்தா கண்டுபிடிக்க மாட்டீங்க. சும்மா இருக்கியா? சாரி பாஸ். மிஸ் மாதவன், அந்த பணம் எனக்கு எப்படியாவது வேணும். எஸ், ஐ வில் டூ தட். சம்பவம் நடந்த இடத்தை உங்களால இப்ப காட்ட முடியுமா? தாராளமா. வாங்க போலாம். நகரா பாஸ், வழி அங்க இருக்கு. வாங்க மிஸ்டர் மாதவன், வாங்க. கொலம்பஸ் இறங்கி வாடா. இந்த இடம் தான் பாருங்க. இந்த இடத்துல தான் அந்த கார் நின்றுருந்தது. சார் கொஞ்சம் தள்ளுங்க. பாருங்க. கார் எங்க பார்க் பண்ணிருந்தது? ஃப்ரண்ட் இந்த பக்கம்னா ஸ்டீரிங் அந்த பக்கம் இருக்கும், வீல் பின்னாடி, சீட் இங்க இருக்கும், அங்க இருக்கும், அங்க இருந்து திக்கு இங்க இருக்கு. கொலம்பஸ். எஸ் பாஸ். நீ என்னடா ஃபீல் பண்ற? சாரி பாஸ், சாரி பாஸ். சாக் பீஸ்ல எந்த மார்க்குமே காணுமே பாஸ். என்ன சொல்ற? அதாவது யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவனை படுக்க வச்சு பப்பர் பேன் வரைஞ்சி வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி கார் மார்க் எதுவும் இல்லையா பாஸ்? ஒண்ணு பண்ணு, அந்த மாதிரி ஆசைப்படல. நீ வேணா படுத்துக்கோ, கார் உன் மேல சொல்றேன், அப்புறமா வரைஞ்சிக்கலாம். கார் தானே தொலைஞ்சு போயிருக்கு, ஆளை செத்து போயிருக்கான். தென் போன 19ஆம் தேதி என்ன நடந்ததுன்னா, ஹலோ, என்னது இன்கம் டாக்ஸ் ரைடா? இதான் சார் நடந்தது. ஸோ இந்த ரைடு முடிஞ்ச கேப்ல தான் யாரோ வந்து காரை எடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா? ஆமா சார். ஆமா, நீங்க ஏன் இந்த கார் ஓனர் கிட்ட விசாரிக்கல? பாஸ், இதே ஏன் பாஸ் அவர்கிட்ட போய் கேக்குறீங்க? என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன். அந்த கார் ஓனரோட காரு இவர் ஆபீஸ் முன்னாடி நின்னதுனால இவர்கிட்ட வந்து விசாரிச்சிருப்பான், அப்புறம் புலம்பிருப்பான், அப்புறம் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பான். இதான் நடந்திருக்கும். கரெக்டா ஆமாங்க சார்? சார். எப்படி? இல்லடா, எனக்கு என்னமோ அந்த கார் ஓனர் டிராமா பண்றோன்னு தோணுதுடா. பாஸ் சூப்பர் சார், பாஸ். எனக்கும் அந்த டவுட் இருந்தது. பாத்தியா? ஸ்டாஃப் ஒருத்தனை விட்டு அவனை ஃபாலோ பண்ண சொன்னேன். ஆ. அவங்கிட்ட சந்தேகப்படுற மாதிரி எந்த ஆக்டிவிட்டிஸும் இல்லை சார். ஆஹா, அப்படின்னா இப்படி இருக்கும். சோ நீங்க பேக் வச்சதை பார்த்துட்டு தான் யாரோ வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. பாஸ் எனிவே கவலைப்படாதீங்க சார், கூடிய சீக்கிரம் நல்ல ரிசல்ட்டோட வரும். சரியா? சரி ஓகே சார். பாய். ஓகே சார். ஏய், ஆட்டோ கூப்பிடுறா. பாஸ், நம்ம ரேஞ்சுக்கு ஆட்டோவா பாஸ்? சார், நம்ம கார் இருக்கு, கார்ல டிராப் பண்ண சொல்றேன். டிரைவர் சார், டிராப் பண்ணிடு. ஓகே ரைட் சார், தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ சார். சார். ஒரு பாட்டுக்கு ஆட்டோ கூப்பிடுறாரு. யார்கிட்ட காசு இருக்கு? டேய் கொலம்பஸ், உன் மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது. எங்கிட்டே காசு இல்லை. எப்படி பில்டப் கொடுத்தேன் அப்படி தான் போட்டு வாங்கணும். சூப்பர் பாஸ். என்னடா முத்திருச்சா? இல்ல பாஸ், நல்ல யூத்தா தான் இருக்கு. உனக்கு பைத்தியம் முத்திருச்சான்னு கேட்டேன். என்னது இது? பாஸ் சும்மா சொல்லக்கூடாது பாஸ். ஏன்? போட்டோல பாக்குறதுக்கே பொண்ணு இவ்வளவு அம்சமா இருக்கே, அநேகமா இவளோட காலேஜ் ப்ரொஃபசர் இவளோட அழக பார்த்து அச்சீ, கண்ணா பின்னான்னு கற்பனை பண்ணாதடா. பாஸ், டிடெக்டிவ்னா 4 ஆங்கிள் 4 விதமா யோசிக்கணும்.
நீ ஒரே ஆங்கிள் தான் யோசிக்கிற, அதுவும் தப்பான ஆங்கிள் தான் யோசிக்கிற. இந்த ஒரு போட்டோ வச்சு வேற எந்த ஆங்கிள் யோசிக்க சொல்றீங்க? இந்த போட்டோ விட இன்னொரு போட்டோவை என்ன பிடிச்சிருக்கேன். போட்டோ பாஸ்? நேத்துக்கு Facebook அலசிட்டு ஏன் இருந்தேன். அவ்வளவு அழுக்கா இருந்ததா? அச்சி, அப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எதேச்சியா அந்த மதுரை பொண்ணுடைய அட்ரஸ் கிடைச்சதுடா. அதுல அவ புதுசா ஒரு போட்டோவை அப்லோட் பண்ணிருக்கா. அதை சேவ் பண்ணி பிரிண்ட் எடுத்தேன். இந்தா பாரு. பாஸ் என்ன பாஸ், யாரோ ஒரு ஆளோட உட்கார்ந்துருக்கா, அதுவும் அந்த ஆளோட பின்பக்கம் தான் தெரியுது. ஆமாண்டா, இந்த ஆளுடைய ஃபேஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா யாரும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவன் போட்டோல திரும்பி உட்காந்துருக்கானே. பாஸ் என்ன பாஸ், போட்டோ திருப்பி பார்த்தா தெரிய போகுது மூஞ்சி. மாட்டையா? Sorry. பேசாம அந்த ஆள்கிட்ட போய் நீங்க யாருன்னு கேட்டு வந்துடலாமா? அநேகமா நாளைக்கு ஒரு பேப்பர்ல நியூஸ் வரப்போகுது. என்னன்னு பாஸ்? டிடெக்டிவ் ஏஜென்ட் மடிப்பாக்கம் மாதவன் தனது உதவியாளரை கொலை செய்தார் அப்படின்னு. கொலை? ஏன் பாஸ் கொலை கலடு தேவையெல்லாம் பயமுறுத்துற மாதிரி பேசுறீங்க? ஒன்றுவ ஜாகிரதை. அப்ப கேஸ பத்தி மட்டும் பேசுங்க. அது போட்டோல ஒண்ணும் தெளிவா தெரியலையே. வெயிட். 75 கிலோ இருக்கும் பாஸ். இல்ல வெயிட் கேட்டிங்களா பாஸ்? அடச்சி, வெயிட் வெயிட் அப்படின்னு. ஓ டேய், ஒரு சின்ன ரூட் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்டா. எந்த ரூட் பாஸ்? அந்த பொண்ணும் ஆளும் ஏதோ ஒரு காஃபி ஷாப்ல தான் மீட் பண்ணிருக்காங்க. ஓஹோ. அந்த காஃபி ஷாப் பேரு அட்ரஸ் எல்லாம் பின்னாடி தெரியுது பாரு. மெட்ராஸ் காஃபி ஷாப், சிவி ராமன் ரோட், சென்னை 18. எனக்கு தெரியும் பாஸ் இந்த மெட்ராஸ் காஃபி ஷாப். ஏன் நீ போயிருக்கியா? இல்ல பாஸ், நான் வெளில இருந்து வேடிக்கை பார்த்துருக்கேன் பாஸ். சாரி, மேட்ருக்கு வாங்க. அதுல ஒண்ணு பாரு, அந்த கேமராவில் இருந்த டிஜிட்டல் கிளாக் 19th அக்டோபர் மண்டேன்னு காட்டுது பத்தியா? புரிஞ்சு போச்சு பாஸ். என்ன சொல்லு. கேமரால டிஜிட்டல் கிளாக் கிளியரா ஒர்க் பண்ணுதுன்னு கிளியரா புரியுது பாஸ். ஒண்ணு பண்ணுடா, என்ன பாஸ்? எங்கேயாவது மூளை விலைக்கு கிடைச்சா வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. எங்க கிடைக்கும் பாஸ்? அடச்சை, அறிவு கட்டவன. நம்மளோட அடுத்த ஆபரேஷன் என்ன பாஸ்? அடுத்த ஆபரேஷன், கோ டு மெட்ராஸ் காஃபி ஷாப்.